என்னடா இவன் எல்லா மேடையிலையும் குட்டி கதை சொல்கிறான்னு நினைக்காதீங்க. நான் ரொம்ப ரசித்த ஒரு குட்டி கதை, அது மட்டும் நான் சொல்லிட்டு ஓடி போயிடுறேன். 2 minutes தான். சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில் நடந்ததை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆணோ ஒரு பொண்ணோ இருப்பாங்க அப்படி இப்படின்லாம். ஆனால் எனக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள் தான் இருந்திருக்கு. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு வேணாம் நண்பா. எனக்கு உண்மையா ஒருத்தரை வெறுக்க தெரியும், பொய்யா ஒருத்தரை நேசிக்கவே தெரியாது. எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. நமக்கு பின்னாடி பேசுறதை பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெருமை போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அழகும் ஆடம்பரமும் இருந்த 1000 பேர் கூட ஆசையா பழகுவாங்க. அன்பா இருந்தா பழகிற 10 பேர் கூட உண்மையா இருக்கும். விளையாட்டா எடுத்துக்க வேண்டிய கிரிக்கெட்டை நம்ம சீரியஸா எடுத்துக்கிறோம். சீரியஸா எடுத்துக்க வேண்டிய விஷயத்த நம்ம விளையாட்டா கூட எடுத்துக்க மாட்டேன்றோம். Your determination when you have nothing. Your attitude when you have everything. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக வாழ்க்கை. அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கும். அதே எனக்கு தொழிலா கொடுத்த ஆண்டவனுக்கும் அந்த தொழிலுக்கு அஸ்திவாரமா இருக்கிற என்னுடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய எல்லாம் கொடுத்துட்டீங்க நண்பா. ஹிட்டு, ஃப்ளாப்பு, பிளாக் பஸ்டரு எல்லாம் கொடுத்துட்டீங்க. அதையெல்லாம் விட பெருசு உங்களை நான் சம்பாதிச்சதுதான் நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு பஞ்ச் டயலாக் ஒன்று சொல்லிட்டு போகிறேன். எனக்கும் என் ரசிகர்களுக்கும் மற்றவங்களை வாழ வச்சு அழகு பார்க்கறதுக்கு தான் பிடிக்கும். என்ன நண்பா? ஒரு துணையா வந்த எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற இந்த அன்புக்கு நான் திருப்பி என்ன செய்ய போகிறேன் நண்பா? கடைசியாக ஒரு